போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காவலன் படத்துலேருந்து எங்களுக்கு பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத படமே கிடையாது எங்களுக்கு. காவலன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 படத்துக்கிட்ட எங்களுக்கு பிரச்சனை ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்குது. இது ஏன் இந்த அளவுக்கு சென்சார் போர்டு பிரச்சனை அளவுக்கு இது வரையும் தளபதியோட சரித்திரத்தில் இதுமாதிரி இல்லவே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா தளபதி அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். இந்த படம் வந்து ஜனநாயகம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது, எலெக்ஷன் கேம்பிங்கே எங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுதுன்ற வெளியே நியூஸ்லாம் இது கேள்விப்பட்டு இந்த படத்தை வந்து அழுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் உலக சுற்று வாலிபன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு வந்து நடந்தது இதே திராவிட திமுகவால். இன்றைக்கி வந்து எங்கள் தலைவருக்கு நடக்குது. கண்டிப்பாக யார் தடுத்தாலும் கண்டிப்பாக 2026 இந்த வருஷம் தளபதி முதலமைச்சராக உறுதி. அன்று எம்ஜிஆர், இன்று தளபதி ஜனநாயகன், கண்டிப்பாக உறுதி. கடைசியாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூட்டணி. மற்ற கட்சிகள்லாம் ஃபைனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் கூட பாமக ஏடிஎம்கே கூட்டணி உறுதியாச்சு. தேமுதிக இன்னும் 2 நாளில் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்குது? எங்கள் கழகத் தலைவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இதுவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 31%, 35% எங்களுக்கு இருக்குது. இன்னும் எங்கள் தலைவர் என்ன நல்ல முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு, அவர் எந்த முடிவு எடுத்தாலும் கூட்டணி இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, எங்கள் தளபதி எடுக்கிற முடிவுக்கு அனைத்து கழக தோழர்களும், மகளிர் நிர்வாகிகள், பொதுமக்களும் அனைவரும் ஒன்றுபட்டு நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதான வேலையை பார்ப்போம் கண்டிப்பாக.